நேரம் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்கள் மேல் வீட்டாரையில் இறங்கி வந்திருக்கிறது. ஜபிச்சிருக்கிறோம், கர்த்தரை நல்ல பாடி ஆராதித்து இருக்கிறோம். நமக்கு யாருடைய தூண்டுகோலும் தேவையில்லை. ஆராதிக்க வைப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய தூண்டுகோல் தேவையில்லை. ஆராதிக்க அவனுடைய சமூகத்துல தான் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவர் மேல ஒரு பிரசனை இறங்கி இருக்கிறது. ஒவ்வொருவர் மேல ஒரு வல்லம் இறங்கி இருக்கிறது. ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். அவருடைய விடுதலை உங்க கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான கண்கள் அது ஏகமாய் காணும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா வானமண்டலத்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில வெளியிறங்க கோலமாக்கி உரித்து வெற்றி சிறந்த அந்த வெற்றி வல்லம் இறங்கி இருக்கிறது. அந்த வெற்றி வல்லம் இறங்கி இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வெற்றியினுடைய வல்லம் இறங்கி இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் இறங்கி இருக்கிறபடினால நல்ல வாய்களை கைகளை திறந்து, கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. நல்ல இன்னும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ மனுஷியா, ஒரு தேவ மனுஷனா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எலியாவின் தேவனுடைய வல்லமை இந்த நாள் முழுவதும் உங்களை பற்றி பிடிக்க போகிறது. ஒரு வல்லமை இறங்கும். அந்நிய நுகம், அந்நிய பிணையல்கள், நுகத்தடிகள், சங்கிலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா நுகத்தடிகள் இப்பொழுதே 7 மாதங்களாய் போராடுகிற சில போராட்டத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை இறங்குது. பெற்றுக்கொள் தகப்பனே, ஒரு விடுதலை இறங்குது. இனி உங்களால் அடக்க முடியாது. இனி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கர்த்தர் எல்லா சங்கிலிகள் இப்ப இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறத நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. கம் அவுட். ரீபா லா ரகபா ரபா. எஸ் ரிசீவ் பண்ணுங்க பார்க்கல. ரிசீவ் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கம்மா. விடுதலை இறங்க நான் பார்க்கிறேன். என் ஆவியான இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எல்லாம் வஞ்சிக்கிற வல்லமை, வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் இனி இருக்க முடியாது. அந்தகாரம் இனி இருக்க முடியாது. முரட்டாட்டத்தின் வல்லமை இனி இருக்க முடியாது. குழப்பத்தின் ஆவி இனி இருக்க முடியாது. வனவிரயங்களை கொண்டு வர ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள் இனி போராட முடியாது. இயேசுவின் நாமத்தில், நசரேயனாக இயேசுவின் நாமத்தில், ஓ கர்த்தருடைய அக்கினி இறங்கின கூடாரத்தை விட்டு எந்த சத்ரு தப்ப முடியாது. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஓ வெளியேறுவதாக. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அக்கினி ஜுவாலையே,
தாவீது மத்தியில நீ அசைவாடுங்க. உன்னை கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறையா. உங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. தேவாவியான பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. யாரும் உட்காரலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் மகிழ்ச்சியாக நான் வாழ்த்து நாட்கள்ல உங்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய மகிமை உணர தேவன் தந்த நல்ல இரக்கங்களுக்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த நாட்களில உங்களோடு இணைந்து அற்புத பேரு விழாவில அவருடைய வார்த்தையை கொடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்ததானே வெற்றி வாழ்வு சபையினுடைய போதகராக இருக்கிற சாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவியருடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் ஏலோகியுடைய ஊழியத்தின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றிகளை சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, டாப் ஸ்டேஷன் சிட்டிவாரை பகுதிகளில் ஊழியத்தை செய்கிறதானே நண்பு தகப்பன தேவசகாயாவுக்காக நண்பு தாயாருக்காக நான் ஆண்டவர் சோத்தரிக்கிறேன். அவரை எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிற கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எத்தனை பேராமன்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். நேற்று இரவெல்லாம் அதிகாலையில கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்தேன். ஒரு பக்கம் பலவீனம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள பேசிக்கொண்டே இருந்தது. எடுத்து வாசிக்க பார்க்கல. யாத்திராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராமம் 14:13. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ என்ன செய்ய மாட்டீங்க, என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு எளிய சத்தமா சொல்லுங்களேன். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த அற்புத பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேச போகிறார். எத்தனை பேர் ஆயத்தத்தோட இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க போறீங்க? எத்தனை பேர் ஜபத்தோட இருக்கீங்க? ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, நீ பேசாத தெய்வம் அல்ல, என் கூட பேசுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆசையா உட்கார்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சையா உட்கார்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? வேதம் தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு முன்பாக அல்ல, மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, சூழ்நிலைகளுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நின்று கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறதான ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து தான் சொன்னாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதானே ரட்சிப்பை பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் செய்ததான ரட்சிப்பு என்ன? அவர் செய்த அற்புதத்தினுடைய 2 காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராமம் 14:19 வாசிங்க. விலகி பின்னாக நடந்தார். மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. எது விலகி நின்றுச்சுங்க? மேகஸ்தம்பம் விலகி நின்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 22 வாசிங்க. நடந்து போனார்கள். ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. முதல் வசனத்துல பார்க்கிறோம் மேகஸ்தம்பம் நின்றது என்று. இங்கே பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மதில் போன்று கடலுடைய நீர் என்ன செய்ததா, சுவர் போல நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. 29 வசனத்தை வாசிக்கும், இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில நடந்து போனது போல என்ன செய்தார்கள், அவர்கள் நடந்து போனார்கள். கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சுச்சுங்க? வாசிங்க அந்த வசனத்தை. ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஜலம் மதில் போல நிற்கிறது, மேகம் நின்றது. கர்த்தருக்கு முன்னாடி நம்மளும் நின்றுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் யாரை விரும்புறாருன்னா,
எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேரம் அவங்க வேதாம திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில் என்று தேவன் எலியாவை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் எங்க வந்து நிக்க சொல்றாரு? எங்க வந்து நில்லு? கர்த்தருடைய பர்வதத்துல வந்து நில் என்று ஆண்டவர் யாரை கூப்பிடுறாருங்க? எலியாவை பார்த்து கூப்பிடுறார். இன்னொரு வசனம் வாசிங்க. அதே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம் தேசத்துல என்ன பெய்யாதுங்க? பனியும் மழையும் பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எலியா சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் யாருக்கு முன்பாக நிற்கிறீர்கள்? மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறீங்களா? பணத்துக்கு முன்பாக நிற்கிறீங்களா? சூழ்நிலையை நம்பி நின்றுட்டு இருக்கிறீங்களா? அநேக காரியங்களை ஜெயிச்சிருமோன்ற ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருக்கிறபடினாலே வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, தேசத்துல என்ன பெய்யாதுங்க? மழை பெய்யாது, பனியும் இருக்காது என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, நினைச்சி நேரா கேரி தாற்றண்டைக்கு நினைச்சி புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசி எலியா சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு செய்தாரு. அந்த கேரி தாற்றண்டைக்கு புறப்பட்டு போகிறார். அங்கே அந்த எலியாவை போஷிப்பதற்கு தேவன் ஒரு என்ன செய்கிறார்? காக்கத்தை, ஒரு மிருகத்தை என்ன செய்கிறார்? ஒரு காகத்தை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிக்கிறீங்களா 4ஆம் வசனத்தை? நீ அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிப்பாய். பாருங்க, உன்னை போஷிக்கிறதுக்கு காகங்களுக்கு தேசத்துல மழை பெய்யாது, தேசத்துல பனி இருக்காது. ஆண்டவர் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீ புறப்பட்டு கேரி தாற்றண்டைக்கு என்ன செய்ய? புறப்பட்டு போ. அங்க என்ன செய்ய? தண்ணீர் குடி. உனக்கு போஷிப்பதற்கு ஆண்டவர் யாரை கட்டளையிட்டு இருக்கிறாருங்க? காகத்துக்கு கட்டளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டளையிட்டு இருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காகத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, காகம் உணவை வாங்கிட்டு வருமா, எடுத்துட்டு வருமா? வாங்கிட்டு வருமா, எடுத்துட்டு வருமா? எங்கேயாவது இருக்கிற பணியாரம், எங்கேயாவது இருக்கிற மீன், எங்கேயாவது இருக்கிற மாமிசம், எங்கேயாவது ஏதாவது ஒன்று வச்சிருந்துச்சுங்க, வடையை சுட்டி கீழே வச்சிருந்தா என்ன செஞ்சிடும்? காக்கா வந்து நினைஞ்சிடும். அப்படி தூக்கி கொண்டு போயிரு. காக்காவுடைய சுபாவம் அப்படிதான். ஆனா எலியா தீர்க்கதரிசி நாட்கள் தேசத்துல என்ன இல்ல? மழை இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எங்க போ சொல்றாரு? ஒரு ஆற்று கேரி தாற்றண்டைக்கு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பஞ்ச காலம். தீர்க்கதரிசி அந்த எலியா ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அப்படியே புறப்பட்டு போனாரு. நடந்தது என்ன? கேரி தாற்று தண்ணீரை குடிக்கிறாரு. அவருக்கு சாப்பாடை யார் கொண்டு வந்தது? ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். காக என்ன செஞ்சது? அந்த தீர்க்கதரிசியை போஷிக்கும்படியாக அப்பத்தை கொண்டு வந்து என்ன செய்தது? போஷித்தது. கொஞ்ச நாளுக்குள்ள அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாம் வற்றி போச்சு. இப்ப எலியாவுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கொஞ்சம் சோர்வாயிரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆகாரம் இல்லை, சிலருக்கு கையில பணம் இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க? டென்ஷன் ஆயிடுவாங்க. கையில பணம் இல்லைன்னா சிலருக்கு என்ன செய்ய? தூக்கமே வராது. வேலை இல்லைன்னா சிலருக்கு என்ன இருக்கும்? படபடப்பா இருக்கும். சில கோவப்பட்டு எரிஞ்சு விழுவாங்க. வீட்டுக்கார மாட்டோம், அவங்க எரிஞ்சு விட, அவங்க இவங்க எரிஞ்சு விட, அப்ப எல்லாம் அங்க இருந்து இங்க வரும். இங்க சட்டி பறக்க, அது பறக்க, வார்த்தை பறக்க, என்ன செய்யும்? அப்படியே பறந்துட்டே தான் இருக்கும். பறக்குதா இல்லையா? பறக்குதா இல்லையா? கையில பணம் இல்லைன்னா என்ன செய்யுது? எல்லாம் பறக்குது.
பறவதே பறக்குன்னு பார்த்தா மனுஷர்கள் நம்ம என்ன செய்யணும்? பறக்கும். ஐயோ பணம் இல்லை, அதை செய்யணும், செய்முறை செய்யணும், வட்டி கட்டணும், துணி எடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். பரபரப்பு கூடிடும். எப்பனா பணம் இல்லைன்னா பரபரப்பு கூடும். ஆமீன் சொல்லுங்க. சாப்பாடு இல்லைனாலும் பரபரப்பு கூட ஆரம்பிச்சோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் 2 மணிக்கு சாப்பிட வரேன்னு சொன்னேன், இவ்வளவு நேரம் சமைக்காம இருக்க, குழம்பு வைக்காம இருக்க, பதறுவாங்க. பாத்துறீங்களா? பார்த்துட்டு டென்ஷன் ஆகி சாப்பிட மாட்டேன்னு கூட செஞ்சாங்க, தூங்கிடுவாங்க. பாத்துறீங்களா? அது போலதான் ஒரு பரபரப்பு. இப்ப எலியாவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற எலியான்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்னாடி எலியா நின்றபடினாலதான் ஆண்டவர் எலியாவை போஷிப்பதற்கு கேரித் ஆற்று நீர் என்ன செய்தது? ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. எலியாவை போஷிப்பதற்கு காகம், அந்த ஒரு காகம் மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த காகம் நல்லா கவனிச்சுங்க, என் தீர்க்கதரிசி ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? கேரித் ஆற்று நதியடியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது, எனக்கு முன்னாடி நிக்கிற, என் சமூகத்துக்கு முன்னாடி நிக்கிற அந்த எலியாவுக்கு அப்பத்தை எங்க இருந்து கொண்டு போவே எனக்கு தெரியாது, எங்க போயிருந்த அப்பம். யாரு கட்டளையிட்டு இருந்தா? யாருக்கு கட்டளையிட்டாரு? வாயில்லாத, பேசாத, அஞ்சறிவு உள்ள காகத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 6 அறிவுள்ள நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார்னா கீழ்படுகிறோமா? கீழ்படிய மாட்டோம். காகம் என்ன செய்யுது? அப்படியே கீழ்படியுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 5 அறிவுள்ள காகம் என்ன செய்யுது? அப்படியே. நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, நாங்களே பசியுமா இருக்கோம், பட்டினியுமா இருக்கோம், நீங்க வாட்டுக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு போய் கொடுன்றீங்க, அப்ப நாங்க என்ன செய்யறோம் சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேள்வி கேட்போமா இல்லையா? நானே சாப்பாடு வழி இல்லாம என்ன செய்யறேன்? இப்ப எனக்கே சாப்பாடு வழி இல்லை, நீங்க ஏதாவது தருவீங்கன்னு பார்த்தா இங்க எங்கேயாவது அவனை போய் குடுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? பதில் சொல்லுவோம். ஆனா காகம் பதில் சொல்லுமா? நினைஞ்சிருக்கோம், காகம் கத்தி இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருடுறதே காகம் என்ன செய்யும்? நம்ம வச்சிருக்கிறது என்ன செய்யும்? இப்போ ஒரு காக்கா இருக்கா இங்க இந்த பகுதியில இருக்கு, ஒரு வடையை சுட்டு கான்னு கத்துனீங்கன்னா ஒரு காக்கா வந்து என்ன செய்யும்? எல்லா காக்காய் கூட்டணிச்சு உங்களை சுத்தி எப்படி செய்யும்? வட்டமிட ஆரம்பிச்சிடும். எதுக்கு? உங்கள்கிட்ட இருக்கிற வடையை தூக்குறதுக்கு. திருடுகிற காகம் கொடுக்கிற காகமா மாறுச்சு. யார் சொன்னபடி காகம் கீழ்படிச்சுன்னா கர்த்தர் சொன்னபடி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு நாள் கீழ்படிச்சுன்னா, அந்த ஆற்று நீர் எப்ப வற்றுதோ அப்ப வரைக்கும் காகம் யார போஷிச்சுச்சு? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய பர்வதத்துக்குள் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை கர்த்தர் கேரித் ஆற்று நீரண்டையில எப்படி எலியா தீர்க்கதரிசியை போஷித்தாரோ அது போல கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறார். இந்த தண்ணீரை நீங்க குடிப்பீங்க. இந்த தண்ணீரை குடிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு வேண்டிய மன்னாவை கொடுக்க உங்களுக்காக ஒரு காகத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எலியா தீர்க்கதரிசி நாட்கள் ஒரு காகம் ஆயத்தமா இருந்துச்சு. உங்களை போஷிப்பதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஒரு குழந்தையை கூட ஆயத்தப்படுத்தி வைப்பாரு. ஒரு வயதான பாட்டியை கூட ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைப்பாரு. ஒரு எஜமானனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பாரு. ஏன்னா நீங்க அவருடைய சமூகத்துல முன்னாடி வந்து நின்று அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு காகம் கீழ்ப்படியுங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு கொடுக்கும்படியா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு, ஆமாண்டவரே நான் அப்படியே செய்கிறேன், நான் போய் இந்த சகோதரனுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவரை எனக்கு கீழ்ப்படிஞ்சு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிக்கிறது இல்ல, கர்த்தருக்கும் கீழ்ப்படுகிறது இல்ல. ஆனா இந்த 1ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு ஒவ்வொரு மாதமும் இந்த வெற்றி வாழ்வு சபையில அற்புத பெருவிழா கூட்டம் நடந்துட்டே இருக்குது. நீங்க எல்லாரும் யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு, சொந்த காரியங்கள்லாம் விட்டுட்டு, உங்க சம்பாத்தியத்தெல்லாம் விட்டுட்டு எங்க வந்து நிக்கிறீங்க? ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு முன்பாக நிக்கிற ஒரு எலியா. சொல்லுங்க, நீங்க தான் இந்த எலியா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறீங்களா இல்லையா? எத்தனையோ போஸ்டர், எத்தனையோ வால் போஸ்டர், எத்தனையோ வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்தாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற ஒரு எலியாவா மாற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரீங்க. சொல்லுங்க
சொல்ல உங்க இருதயத்துல தான் கை வைக்கணும். வைங்க பார்க்கலாம். வலது கை வச்சிருங்க, நல்லா வச்சு. ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக உமக்கு முன்பாக நிக்கிற எலியா எனக்காக சொல்லுங்க, எனக்காக ஒரு கேரி ஆற்று நீர் இருக்கு. எனக்காக என் குடும்பத்தை போஷிக்க, என் பிள்ளைகளை போஷிக்க, என் ஊழியத்தை போஷிக்க எனக்காக ஒரு காகம் இருக்கிறது. எனக்கான ஒரு மனுஷன் இருக்கிறா. எனக்கான ஒரு ஸ்தானம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை வந்துருச்சா? உங்களுக்காக எலியா தீர்க்கதரிசிக்கு காகம் ஆயத்தமா இருந்தது உண்மைனா, உங்களுக்கான ஒரு மனுஷனையே கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா தேவன் உங்க முன்னாடி நிற்பாருங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சீங்கன்னா அவர் அங்கிருந்து கட்டளையிடுவார். போ, என் பிள்ளை அங்க பசியா இருக்கான், அவனுக்கு போய் உதவி செய். கர்த்தருக்கு முன்னாடி நிக்காம தேவன் உங்க முன்னாடி நிக்க மாட்டாருங்க. ஆண்டவர் முன்னாடி நிக்க மாட்டேன், என் நேரத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டேன். ஆனா அவர் நான் கூப்பிட்ட உடனே வரணும். அவர் கூப்பிட்ட எனக்கு என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும். கூப்பிட்ட உடனே பிரச்சனை மாறணும். கர்த்தருக்கு முன்னாடி நிக்காம, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிக்காம கர்த்தர் உங்களை போஷிக்கவும் மாட்டாரு, உதவி செய்கிற ஆட்களை அனுப்பவும் மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கவனிங்க. இந்த ஆற்றிலே தண்ணி வற்றி போச்சு. எலியாவுக்கு என்ன பிரச்சனைனா, தண்ணி இருக்கிற வரைக்கும் அங்க இருந்தாரு, காகம் சாப்பாடு கொடுத்துச்சு. தண்ணி வற்றி போனோடனே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, வாசிங்க 8ஆம் வசனம். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறாள். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்குது. இப்ப ஆண்டவர் எலியாவை எங்க போ சொல்றாருங்க? சாரிபாத் ஊருக்கு போ, அங்க யார் இருக்கா? அங்கே நீ போவாயானால் அங்கே ஒரு லட்சாதிபதி, அங்கே ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார், அங்கே ஒரு மகாராணி இருக்கிறார். அப்படியா இருந்துச்சு வேதத்துல? ஆண்ட எங்க போ சொல்றாரு? ஒரு விதவை இருக்கிறார். அந்த விதவையுடைய நிலைமை என்னன்னா, தானும் தன்னுடைய பிள்ளைகளும் சாக போற நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன நிலைமை? ஒரு பெரிய நெருக்கம். கொஞ்சம் மாவு என்ன இருந்துச்சு? கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கிறது. நாங்க என்ன செய்ய போறோம்? இதை கொஞ்சம் நாங்க அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு நாங்கள் சாகலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஸ்திரீயானவள் அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு. அப்ப அந்த மனுஷ எலியா சொல்றாரு 13ஆம் வசனத்துல, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நம்ம சொல்றாங்க கொஞ்சம் அப்பத்தை எண்ணெய் சுட்டு என்ன செய்ய போறேன். இப்ப எலியா ஆண்டவர் யார் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு? விதவை வீட்டுல என்ன இல்ல, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு. இந்த எலியா போன வீட்டுல என்ன பிரச்சனை? இவங்க வாழ போறவங்களா சாக போற குடும்பமா? சொல்லுவாங்கல்ல, பழமொழி கூட ஞாபகம் வருது, என் வாயில வர மாட்டேது. குடும்பம் போனா அங்க குடும்பம் செய்யுது. நம்ம ஒரு கஷ்டத்தோட பாத்தீங்களா, கஷ்டம் சொல்லி போங்க, என் வீட்டுல பிரச்சனை மட்டும் சொல்லி மட்டும் பாருங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி என் வீட்டுல பிரச்சனை, ஒரு வாரமா எங்க வீட்டுல ஒரே பிரச்சனைன்னு பாத்தீங்களா. என் வீட்டுல பயங்கர கொஞ்சம் வேலை இல்லாம ரொம்ப 2-3 நாள் கஷ்டப்படுறேன் அப்படின்னு மட்டும் யார்ட்டையும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமாண்ணே நானும் ஒரு வாரமா ஒரே கஷ்டம், வேலைக்கு நான் போகல, ஒண்ணும் செய்யல, குடும்பத்தை நடத்த முடியல. பாப்பா குடும்பம் அங்க போன அங்க 2 குடும்பம் நினைச்சுது, நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு பார்த்தா அங்க ஊழிய கண்டு சொல்லுவான், ஐயா நம்ம ஊழியத்தை பயங்கர கஷ்டம். பாஸ்டர் உங்களுக்குமா கஷ்டம்? எனக்கு அதே பாஸ்டர் கஷ்டம், பயங்கர கஷ்டம். யூபிஎஸ் நடத்த முடியல, அது நடத்த முடியல, பிள்ளைய படிக்க முடியல, வீட்டுக்காரமா இது பிள்ளைய ஒண்ணு வாங்கி தர மாட்டேன் வைக்கிறாங்க, ஒன்னும் குடும்பத்தை நடத்த முடியல பாஸ். பாத்தீங்களா, அந்த சம்பவம் நிறைய இருக்கும், இருக்கா இல்லையா? இப்ப முடிச்சோடனே சொல்லி பாருங்க ஒரு விஷயத்த, நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அவங்க 10 கஷ்டத்தை உங்க மேல சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? இதே அங்க நடக்குது. எலியாவுக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் சொன்னபடி யாருக்கு முன்னாடி நிக்கிற எலியா? கேரி தாற்று நீர்ல போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வத்தி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு காக்கவை என்ன செய்யல, வரவே இல்லை. இப்ப எலியா சொல்றாரு, போப்பா அங்க ஒரு விதவை இருக்கு. இந்த நினைச்சிட்டாரு, இந்த விதமயமா இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கோம், போய் நம்ம சாப்பிடுவோம் அப்படி நினைச்சிரு. பஞ்ச காலத்துல அங்க போனா அந்த அம்மாவுடைய நிலைமை என்னது? கொஞ்சம் மாவு. இதுல என்ன கதைனா,
தான் சாப்பிட்டு என்ன செய்ய போறாங்க? இப்ப நம்மால் எங்க போயிருக்காரு? எங்க போயிருக்காரு? விதவை வீட்டுக்கு போன உடனே அம்மா சொல்லுது, விறகு பொறிக்கிட்டு இருக்கு. எதுக்கு தெரியுமா? இப்ப சுட போறேன், சுட்டு இப்ப சாக போறேன். எப்படி இருக்கு எலியாவுக்கு? இந்த மாவாத்துக்கு மரணத்துக்கு இவன் காரணம்னா சொல்லி முடிஞ்சு. யாரோட கதை முடிஞ்சு? இவர் அங்க வீட்டுக்கு போக, அந்த அம்மா சாக, யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்தாராப்பா, அவர் என்ன சொன்னான்னு தெரியல, என்ன செஞ்சான்னு தெரியல, இந்த வீட்டுல பூரா அப்படி செத்து போயிட்டாங்க. ஒரு வீட்டுல இருக்க முடியுமா தீர்க்கதரிசி? அவர் பயம். சரி, இந்த ஒரே வார்த்தை தீர்க்கதரிசி சொல்ல, எப்பா சரி ஏமா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ சொன்னதை செஞ்சுட்டு சுட்ட அடைய எங்க கொண்டு வந்துரு என்கிட்ட. அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோம்? சரி சரி சாகத்தையும் போறான், ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்துட்டு கூட சாவான், நம்ம சுட்டது நல்லா இருந்தா அவனு உயிரோட இருக்கட்டும், இல்லைன்னா அவர் நம்ம கூட வரட்டும். சில பேர் சுடுவாங்க அவருக்கு அடையெல்லாம் சுட்டு அப்படி தூக்கி எறிஞ்சவனா அடுத்த மண்டை நெஞ்சுறான். பணியார இட்லி எல்லாம் சொல்லுவேன், நீ பாரு இட்லி பயங்கரமா இருக்கு, எதிர்த்து ஒழுங்க மரியாதை இட்லி சாப்பிட்டே தூக்கி எறியவாங்க, சாப்பிட்டு தூக்கி எறிஞ்சா மண்டை உடஞ்சிரும்டா. இட்லி எப்படி இருக்கான்? முரட்டுத்தனமா இருக்கான், அப்படி கல்லு கணக்கா இருக்கான். பணியாரம்லாம் சுட்டோம்னா என்ன செய்யலாம்? அப்படி இப்படி கூடுக்கு ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்தோம்னா அடிச்சோம்னா இங்க இருந்து சங்கின் போகும், அப்படி சங்கின் வரும். சில பணியாரத்தெல்லாம் ஒரு நாள் பிச்சேன், அப்படி அப்புறமே வந்துட்டே இருந்துச்சு. என்னடா பணியாரம் பிச்சா நல்லா அழகா வரும்னு பார்த்தா சங்கின் வந்துட்டே இருக்குன்னு. சாப்பிடுங்க பாஸ்டர், அதுல 4-5 மணி சேர்த்து வர வைக்கிறது. ஏம்மா இதவே நான் என்ன சாப்பிடலாமா இல்ல வாய்க்குள்ளே ஒட்டிக்கணுமா இல்ல வாயை திறக்க முடியுமா? ஒரு மணி நேரம் உள்ள போனா அடுத்த மணி நேரத்துக்கு உள்ள வழி இருக்கா? நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க இன்னொன்னு சாப்பிடுங்க பாஸ்டர், நல்லா இருக்கும் பாஸ்டர். நீங்க சொல்றதேமா நல்லா இருக்கு, பணியாரம் நல்லா இல்லையே, அப்படி நிலைமையெல்லாம் நிறைய வரும். என்னது பணியாரம்? பணியாரம் மாதிரி. இட்லி என்னது? இட்லி மாதிரி. இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? அப்பத்தை சுட்டுருச்சு. சுட்டு எண்ணெய் இருக்கு, என்ன இருக்குது? கொஞ்சம் மாவு தானே இருக்குது, கொஞ்சோண்டு. கடைசி மாவு எப்படி இருக்கும்? கடைசி மாவு எப்படி இருக்கும்? மொத மாவு சுட்டாவே இட்லியா இருக்காது. கடைசி மாவு எப்படிதான் இருக்கும்? அது ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மன தைரியத்தை வர வச்சு இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு அடைய சுட்டு யாட்ட கொண்டு போறாங்க? நேரா தீர்க்கதரிசனத்துல கொண்டு போறாங்க. அவர் என்ன சொல்லிவிட்டாரு? ஏமா நீ பயப்படாத, அவளை பார்த்து எலியா பார்த்து சொல்ல, அவளை பார்த்து நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி என்ன செய்ய, அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எடுத்துக்கொண்டு வா, பின் என்ன செய்யலாம்? உன் குமாரனுக்கு கொடுக்கலாம். இவர் சொல்றாரு, ஏமா நீ பயப்படாத, அடையை சுட்டு கொண்டு வா. இந்த அம்மா மனசுக்கு நினைச்சிருக்கோம், நான் எதுக்கு ஏன் பயப்பட போறேன்? நீங்க தான் பயப்படணும், சுட்டு கொண்டு வர்றது நான் தானே. இப்படி அவர் தானே சொல்ற, பயப்படாத, அடையை சுட்டு கொண்டு வா அப்படின்னாரு. யார் சொன்னது? இந்த அம்மா என்ன நினைச்சிட்டு போயிருக்கோம்? ஐயா நீங்க பயப்படாம இருக்க, நான் சுட்டுட்டு வரேன், சுட்டுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் முடிவு எடுங்க. யாரு பயப்படுறது? முடிவு வந்துருச்சு. என்ன செய்ய போகுது அம்மா? கொஞ்ச காலம் விதவை, கணவன் இல்ல, வாழ வழி இல்ல, வீட்டுல கொஞ்சோண்டு தானே இருக்குது, அந்த கொஞ்சத்தை என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் எண்ணெயை அடை என்ன செய்யறாங்க? நம்ம சுட்டு யார்கிட்ட கொண்டு வராங்க? தீர்க்கதரிசன இடத்துல கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கும் பொழுது நடந்தது என்ன? வசிங்க பார்க்கலாம். தேவன் தேசத்தின் மேல் மழையை கொண்டு வர நாள் வரைக்கும் ஏமா அந்த பானையில மாவு என்ன செய்யல? செலவழிந்து போகல. களஞ்சியத்தில் என்ன குறையலங்க? எண்ணெயும் குறையல, மாவும் குறைந்து போகவில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொன்னபடி போன எலியாவுக்கு கர்த்தர் சொன்னபடியே எண்ணெயும் மாவு என்ன செய்யல? குறைந்து போகல. எப்ப வரைக்கும்? மழை வர வரைக்கும் என்ன குறையலங்க? எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். 14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மாவு, எண்ணெய். ஆமையா ஆமையா, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பானையை நீங்க கொடுத்து அனுப்புனீங்கன்னா, இப்படிப்பட்ட எண்ணெய் சட்டியை கொடுத்து அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க வாட்டுக்கு பானையில மாவை சூட, எண்ணெயை சூட, சப்பாத்தியை சூட, வேலைக்கே போக தேவையில்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?
அது பத்தி உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க தான் போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறனால உங்க களஞ்சியத்துல எண்ணெய் குறையாது, மாவு குறையாது. ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா பஞ்ச காலமா இருந்தாலும் உங்க வீட்டுல என்ன குறையாதுங்க. வேலைக்கே போகாட்டினாலும் அந்த என்ன குறையவே, உங்க வீட்டுல ஒரு நாள் குறைவு உண்டாகவே. யார் சொல்றாருன்னா கர்த்தர் சொல்றாரு, எண்ணெயும் மாவு ஒரு நாள் என்ன செய்யாது. தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியாவை கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களை போஷிப்பதற்கு ஒரு காகம் ஆயத்தமாய் இருக்கிறது. உங்களை போஷிப்பதற்கு ஒரு விதவை ஆயத்தமாய் இருக்கிறாள். உங்களை போஷிப்பதற்கு கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான். பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும் மாவு எண்ணெய் செலவழியவே இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. வாங்குற 500 ரூபாய் சம்பளம் ஒரு நாள் எப்படி செலவழியுதுன்னே தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1000 ரூபாய் மாத்துனா 500 ரூபாய் மாத்தினா எப்படி செலவாகுதுன்னே ஆமாவா இல்லையா? 500 ரூபாய்க்கு பெட்ரோல், 100 ரூபாய்க்கு பெட்ரோல், 200 ரூபாய் பெட்ரோல், காய்கறி அது இதுன்னு வாங்குறோம். வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யறோம்? எல்லாம் செலவழியுது. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா எதுவுமே குறையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா யாருக்கு முன்னாடி நிக்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி எலியாவை போல நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு காகம் ரெடியா இருக்கு. காகம் ரெடியா இருக்கு. கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறீங்களா? ஆண்டவர் போஷிச்சது ஒரு பெரிய சீமாட்டியை வச்சு இல்ல, எஜமானி அரண்மனை ராணியை வச்சு போஷிக்கல. தீர்க்கதரிசியை போஷிச்சாரா? இல்ல. 100 அதிபதியை வச்சு எலியா தீர்க்கதரிசியை போஷிச்சாரா? ஒண்ணுமே இல்ல. ஆனா இருக்கு. ஒண்ணுமே கொஞ்சம் என்ன அவளும் சாப்பிட்டாங்க, தீர்க்கதரிசியும் நீங்களும் சாப்பிடுவீங்க. உங்க ஊழியக்காரை கர்த்தர் போஷிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க விதைக்கிற 2 காசு உங்களுக்கு ஆசீர்வாதம், ஊழியர்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்கிற தசமபாகத்தினுடைய ஒரு பிடி அரிசி உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு. வேதம் சொல்லுகிறது, எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் விதவை கொண்டு போஷித்தார், காகத்தை கொண்டு போஷித்தவர். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? ஒரு குறை இல்லாமல் போஷிக்க போகிறார். அநேக நெருக்கம், வேலை இல்லாத பிரச்சனைகள், எத்தனையோ அடைக்கப்பட்ட வழிகள். கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வழிகளை கர்த்தர் திறப்பார். இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அது ஆசீர்வாதமா மாறும். உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் 2 கிராம் நகை ஆசீர்வாதமா மாறும். உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சேமிப்பு ஒரு 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாயா மாறும். உங்களிடத்துல எதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் பெருக பண்ண போறார். எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்கள்ட்ட என்ன இருக்குது? என்ன இருந்தா இந்த என்ன ஆசீர்வாதமா மாறும். 2 சென்ட் இடம் இருக்கு, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். ஒரு 4 ஏக்கர் நிலத்துல நான் விவசாயம் பண்றேன், அதே எனக்கு இருக்கு, அதை உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் சொல்றாரு, உங்கள்ட்ட எதை கர்த்தர் கொடுத்தாரோ. ஒரு தம்பி தெரியும் ஆட்டோ ஓட்டுறாரு, இதை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஐயா நான் வேலைக்கு போறேன், கர்த்தர் அதை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு எதை கொடுத்தாரோ, எதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் தேவன் கட்டளையிட போறார். இதுல எந்த மாற்றமே கிடையாதுங்க. நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறனால சொல்றேன், தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருக்கு முன்னாடி நிக்கிறீங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவர் சொல்றதுக்கு இயற்கை கீழ்ப்படியும், காகம் கீழ்ப்படியும். எண்ணெய் மாவு குறையல, மாவை எடுத்தா மாவு என்ன செய்யணுங்க? குறையணும். ஆமாவா இல்லையா? குறையலன்னா என்ன கட்டளை வந்திருக்குது? குறைய கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்குது. சொன்னது யாரு? எண்ணெய் எடுத்தா டீயை பாசம் ஊத்திட்டே இருந்தாங்க. ஒரு சின்ன அழகான டம்ளரை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கேட்ட முடிஞ்சா அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு போவான். இப்படி உள்ள விட்டு இப்படி மோந்து ஊத்திட்டே இருக்கிறாங்க. என்ன குறைஞ்சிருச்சு? இப்ப டீ குறைஞ்சிருக்கா கூடிருக்கு நினைக்கிறீங்களா? குறைஞ்சு போச்சு. யார் குறைஞ்சு போச்சு? இப்ப ஆண்டவர் அதை சொல்லி இந்த டீ குறைய கூடாது, இப்ப எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னாருன்னா டீயை ஊத்திட்டே இருக்க வேண்டியது, நம்ம குடிச்சிட்டே இருக்க வேண்டியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
கானா ஒரு திருமண வீட்டை திராட்சரசம் குறைந்து போச்சு. அவர் சொன்னாரு, இதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரிடத்தில் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அப்படி என்ன செஞ்சாங்க? திராட்சரசம் குறைஞ்ச உடனே யார் முன்னாடி வந்து நின்னாங்க? எல்லாரும் இயேசுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. மரியாள்கிட்ட சொல்ல சொல்ல மரியாள் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த நேரம் வந்த உடனே இயேசு சொல்றாரு, தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்துல கொடுக்கிறாங்க. முந்தியுள்ள ரசத்தை பார்க்கிலும் பிந்தியுள்ள ரசம் ருசியா இருந்துச்சு. நடந்தது என்னன்னா, ரசத்துல ருசி குறையவே இல்லை கடைசி வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரசம் தீர்ந்து போச்சு, தண்ணி ரசமா மாறுச்சு. ரசமா மாறல, தண்ணி என்ன மாறிச்சு? யாருக்கு முன்னாடி நின்னனால? சமையல்காரட்ட போய் நின்று என்ன பதில் சொல்லி நினைக்கிறீங்க? திராட்சை பழம் இல்லையே, என்ன இல்ல? திராட்சை பழம் அது பிழியணும், ஒரு மணி நேரம் லேட் ஆகும். அது நான் பிழிஞ்சு இடிச்சு, இன்னைக்கு திராட்சை பழத்துல ஜூஸ் போடுறது ஈஸியா கஷ்டமா? அள்ளி போட்டோமா, மிக்சியை சொர்ன்னு சுத்தினமா, ஃபில்டரை வச்சு புளிஞ்சமா, என்ன கிடைச்சிருது? 30 வருஷத்துக்கு முன்னாடி திராட்சை பழம் போடுறது எப்படி சொல்லுங்க? டக்குன்னு எப்படி ஜூஸ் போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆட்டுக்கல்லுல கல்ல கழுவணும். கழுவாம வச்சா அது ஒரு டேஸ்டா தான் இருக்கும். கழுவி வச்சா ஒரு டேஸ்ட், கழுவாம வச்சா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். சில பேர் கையை கழுவாமலே குழம்பு வைப்பாங்க, ஆனா குழம்பு அவ்வளவு ருசியா இருக்கும். வயசான பாட்டியெல்லாம் என்னத்தையாவது அள்ளி போடும், பட் கடைசியில பார்த்தா அது அவ்வளவு அருமையான குழம்பா இருக்கும், ருசியா இருக்கும், கரெக்டா இருக்கும். அது மாதிரி அந்த கல்ல கழுவி திராட்சை பழத்தை உள்ள போட்டு ஒரு ஆட்டி அதை எடுத்து புளிஞ்சு கொஞ்ச நேரம் ஆகுமா ஆகாதா? இப்ப அது என்ன நிலைமைன்னா, 3 பேர் 4 பேர் இல்லைங்க, இப்ப திடீர்னு உங்க வீட்டுக்கு வர்றாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? இப்ப நானும் பாஸ்டமா 2 பிள்ளைய சாம்பியல் பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வர, என்ன செய்வீங்க? டக்குன்னு உங்க வீட்டுல சத்தி உள்ள பால்குள்ள போய் பார்ப்பீங்க. அடுப்படியில் என்ன இருக்கும்? ஒரு டம்ளர் பால் இருக்கும். 4 டம்ளர் தண்ணியை ஊத்துவீங்க, என்ன மாறி அழகான டீயா மாறுதா இல்லையா? எத்தனை வீட்டுல போய் நாங்க குடிச்சு என்ன செஞ்சிருக்கிறோம்? என்ன பால் பாக்கெட்டே வாங்கல, பாஸ்டர் இருந்துச்சு பாஸ்டர், எண்ணெயும் மாவு குறையல, பாலும் டீயும் குறைய மாட்டுது. அந்த ஒரு டம்ளர் தூள்ல இருக்க பால்ல தண்ணியை ஊத்துனோடனே அது வெள்ளை கலர்ல இருக்கு. அதுல 2 டிகாஷன் தூக்கலா போட்டு சீனியை போட்ட உடனே பாலும் குறையாது, டீயும் அது மாட்டுக்கு சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கொஞ்சோண்டு பால், யார் வந்தாலும் அந்த பால் டீனே நல்லா இருக்கா இல்லையா? அதுவும் என்னமா கொஞ்சோண்டு 1/2 டம்ளர் பால் என்ன மாறிடுச்சு இப்ப. அன்னைக்கு திராட்சை ரசம் கல்யாண விருந்துக்கு ரெடி பண்ண முடியுமா? இன்னைக்கே ரெடி பண்ண முடியாது. இன்னைக்கு எவ்வளவு வசதிகள், மின்சாரம். ஆனா அன்னைக்கு குறைவு, வெறும் தண்ணி என்ன மாறிச்சுங்க? யாருக்கு முன்னாடி வந்து நிக்கும் போது. ஆனா சமையல்காரனுக்கு முன்னாடி என்ன செய்வான்? அதை வாங்கிட்டு வா. சமையலுக்காரன் முதல்ல ஒரு லிஸ்டே போட்டுருவான். கல்யாணம் நடந்துட்டு அடுப்பில் சமைச்சிட்டு இருப்போம், என்ன முந்திரி பருப்பு காணா? சமையல்காராள்கிட்ட ஒரு ஆள் நின்றுகிட்டே இருக்கணும், போய் முந்திரி பருப்பு வாங்கிட்டு வாங்க. முந்திரி பருப்பு வாங்கிட்டு வர நேரத்தில் அரைத்துக்கு விறகு வாங்கிட்டு வாங்கன்னு, அரைத்துக்கு விறகு வாங்கிட்டு வரக்குள்ள நேரத்தில் என்ன கடுகு உளுந்த பருப்பை காணாங்க. சமையல் வேலையெல்லாம் போய் நின்று பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் பூரா தெரியும். அவன் முதல்ல லிஸ்ட் பூரா எழுதியிருப்பேன், எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். சமையல் வேலை ஆரம்பிக்கும் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா? பார்க்கறதே இல்லை. இப்போ இத்தனை பேருக்கு சமைக்கிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அன்றைக்கு கல்யாண வீட்டுல ஒரு பெரிய கௌரவ குலைச்சல். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ருசியுள்ள ரசத்தை குறைவு வரவே யாருக்கு முன்னாடி நின்னனால. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு பிள்ளை என்ன உண்டாகுதுங்க? குறைவு வரவே வராது. இன்னொரு நபரை நான் காண்பிக்க விரும்புகிற, வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:25. வந்து நிற்கிற அந்த மனுஷரை கண்டீர்களா?
அப்பொழுது தாவீது தன் அண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தன் 40 நாள் இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை யார நிந்திக்கிறாங்க? அவன் நின்று அப்படியே துமூரா பேசிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் யாரை பார்த்து பயப்படுறாங்க? கோலியாத்தை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. அவன் பெரிய ஒரு மலை போல நின்று என்ன செய்யறான்? எல்லாரும் கெட்ட வார்த்தையில பயங்கரமா தீமையில பேசிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் யாரை கண்டு பயப்பட்டாங்க? கவனிங்க, சுத்திலும் நடுல கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக நேரம் உங்க வாழ்க்கையில கோலியாத்த போல கடன் பிரச்சனை இருக்கலாம், கோலியாத்த போல வியாதி உங்க வாழ்க்கையில நிக்கலாம், கோலியாத்த போல அநேக போராட்டங்கள் சமாதான குறைவு உங்க வீட்டுல இருக்கலாம். நீங்க அநேக நேரம் பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அவை எழுந்து நின்று உங்க வீட்டுல போராட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறானா? நீங்க அநேகருடைய வாழ்க்கை பிரச்சனையை பார்த்துட்டே நிக்கிறீங்க. பிரச்சனையை பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனையை கண்டார்கள். தாவீது அந்த இடத்துல வரும் பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை, கர்த்தருடைய பிள்ளைகளை நிந்திக்கிறவன் யார்? எல்லாரும் 40 நாள் வேடிக்கை பார்க்கிறாங்க. தானியேல் ஒருத்த மாத்திரம் நான் நிமிர்ந்து பேசுறான். அநேக நேரம் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை மலை போல நிக்குதா, கோலியாத்த போல நிக்கிறானா? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற தேவனுடைய பிள்ளையே, தாவீது வந்து சொல்றான், ஈட்டியோடு பட்டயத்தோடு வர்ற கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி தன் கையில 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். அவன் கோலோடு கல்லோட போகும் பொழுது அந்த கோலியாத்து சொல்றான், என்னை விரட்டுவதற்கு நான் என்ன நாயா? கல்ல வச்சு அடிக்கிறதுக்கு நான் யாரு? பெரிய ராணுவ வீரன். பிசாசு நினைப்பான், அற்புத பெருவிழால நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா பெருசா சாதிச்சிருவியா? என்ன விரட்டிடுவியா? என் பிரச்சனையை முறியடிச்சிருவியா? உன் ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பிடுவியா? அப்படின்னு சொல்லி நினைச்சான். அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், சாதாரண சின்ன ஜபத்தினால, நீ போஸ்ட் ஒட்டி நீ கூட்டத்தை நடத்துறதுனால ஜனங்கள் மாறிடுவாங்களா? ஜனங்களுடைய பிரச்சனை மாறிடுமா? ஜனங்களுடைய போராட்டம் மாறிடுமான்னு சொல்லி ஒரு கோலியாத்து நின்று வெளியே கொக்கரிச்சுட்டே இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் கொக்கரிக்கட்டும், நம்ம கையில் என்ன இருக்குது? கூழாங்கல் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம கையில் என்ன இருக்குதுங்க? அவன் கொக்கரிச்சுட்டு போகட்டும். நீ ஆண்டவரை தேடுறியா? பேசு, என்ன வேணாலும் பேசு. நீ ஆண்டவரை தேடுற, நீ உனக்கு என்ன நடக்க போன பேசுறானா பேசட்டும். நீ ஜெபம் பண்ணி வெற்றி பெற்றுவியா? பேசட்டும். என்ன நீ துரத்திடுவியா? பேசட்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம். ஒரு சகோதரியுடைய கணவருக்கு கொத்தனார் வேலை செய்யறோம், டைல்ஸ் ஓட்டுறவர். ஒரு நாளைக்கு 1600 ரூபாய் சம்பளம், 2 பெண் குழந்தைங்க. பிசாசு தலையில கை வைக்க டம்னு அந்த சகோதரி கீழே விழுந்துருச்சு. கடைசியில யாரான்னு பார்த்தா மந்திரவாதம். யாரு வச்சு மந்திரவாதம்? டேய் நீ யாரா? எங்க இருந்து வந்த? யாரு கேட்கிறேன்? நான் தான். யாரு? நம்பூதிரி. இந்த ஊரு சொல்ல மாட்டேன், என்னை உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, இந்த குடும்பத்தை நான் அழிக்காம போக மாட்டேன், குடும்பத்தை பைத்தியக்காரனை போல மாற்றி அழிக்காம போக மாட்டேன். யார் சொன்னது? பிள்ளை கேட்கிறேன். இது வந்து இந்த பிள்ளை பேரு ஒரு பேரு, இந்த பிள்ளை தானே? இந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற நீ யாரு? நான் தான் அவன் அப்படின்னு. என்ன உன்னால என்ன செய்ய முடியாது? நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நான் யாருன்னு சுபிக்க ஆரம்பிச்சோம், கட்டுகளை உடைக்க ஆரம்பிச்சோம், வல்லமை வெளியே ஆரம்பிச்சு. யாரா நீ?
எங்க இருந்து வந்தேன்? நான் எர்ணாகுளம். நான் யாரு? எந்த ஊரு? எர்ணாகுளம். சரி வா வா வா. அடுத்து என்ன செஞ்சேன்? இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். அது சொல்லுச்சு, உன்னை என்னால துரத்துவேன். நீ எப்படி சொல்றியா? உன்னை நான் என்னால என்ன செய்ய முடியாது, மிதிக்காம இருக்கவே முடியாது. என்கிட்ட மிதி வாங்கிதான் போக போறேன். உன் மேல அக்கினி இறங்கதே போகுது. ஆண்டவர் பிசாசின் தலை எங்க நசுக்கிட்டாரு, சிலுவையில நசுக்கினாரு. இது குடுக்கப்பட்ட நீ கெடுக்க தானே வந்த, இயேசு அழிக்க வந்தாரு. பிசாசின் கிரிகளை அழிக்க கொல்லவுமே இயேசு என்ன செஞ்சாரு? பிசாசு எதுக்கு வர்றான்? கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும். ஆனா நானோ ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவுமே ஜீவனை கொடுக்க இயேசு வந்தாருங்க. அது கொக்கரிக்குது, உன்னால துரத்த முடியாது, நீ என்ன செய்டா அப்படின்னது. முடியாது, உன்னை என்னால துரத்த முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால வல்லமைகளை அழித்து நொறுக்கின பின்னாடி 1 மணி நேரம் ஜெபம். எல்லா ஜனங்களும் அப்படியே சுத்தி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. கட்டுகளை உடைச்சு ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்க இறங்க கொக்கரிச்சா பாருங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்த பாருங்க. அவனை கர்த்தர் வேடிக்கை பொருளாய் மாற்றினார். உங்க வாழ்க்கையில பெரிய பூதாகரமா இருக்கிற பிரச்சனை, அது எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி தவிடுபடியா மாறப்போகிறது. அது நொறுக்கப்படுங்க. மலையை போல, மாமிச மலையை போல நின்ற கோலியாத்து அவர் என்ன செய்தார்? அப்படியே சரிந்து விழுந்தான். தாவீது ஒரு ஈட்டி எடுத்துட்டு போனாருங்க. கழுத்து என்ன செஞ்சாரு? துண்டாக்கி கையில பிடிச்சிட்டார். வெள்ளிலேயே சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்னாடி நின்ன எலியா, கர்த்தருக்கு முன்பாக நின்ற தாவீது. எப்படி அவர் புறப்பட்டு போனாராம்? ஈட்டியோடும் பட்டயத்தோடு புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய நாமத்தினாலே. நீங்க எத்தனை பேரு தாவீதை போல நிக்கிறீங்க? எல்லாரையும் பார்த்தா நீங்க தாவீதா கோலியாத்தான் தெரியலையே. தாவீதை வீழ்த்த கோலியாத்து வந்தான். ஆனா கோலியாத்த தாவீதால மாத்திரம் தானே செஞ்சிச்சு. 40 நாள் நிந்திக்கிறான். இன்னைக்கு எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை மாசம் பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் எல்லா பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போறார். எதெல்லாம் நிந்திக்குது, எதெல்லாம் உங்க குடும்பத்துல சமாதான குறைவுக்கு காரணமா இருக்குது, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வெறுமையை கொண்டு வந்திருக்கிறது, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது, அது எல்லாவற்றையும் இன்னைக்கு தாவீதை போல நீங்களும் நானும் வீழ்த்த போறோம். ஆமென் சொல்றீங்க? வசனத்தை வாசிங்க, 51 வாசிங்க. ஆகையால் அவன் பட்டயத்தை எடுத்து அவனுடைய உரையிலிருந்து உருவி அவனை கொன்று போதும் கவனிங்க. அவன் என்ன செஞ்சிடறான்? முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். இவர் என்ன செய்யறாரு? கோலியாத்தினுடைய இடுப்பில் இருக்கிற பட்டயத்தை உருவி அவன் கழுத்தை வெட்டி அவன் தலையை கையில பிடிச்சிட்டான். எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி கொக்கரிக்கிற அந்த கோலியாத்தினுடைய தலையை கையில் எடுக்க போறீங்க. இது யாரால முடியும்? யாரால முடியும்? கர்த்தரை பாடுன துதிச்ச தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகம். ஆமாவா இல்லையா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் உன்னை தலையாக்குவா, கீழாக்காமல் உன்னை மேலாக்குவா. சொல்லுங்க, வாளாக்காமல் உன்னை மேலாக்குமா. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. சொல்லுமா, ஹல்லேலூயா
அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். சொல்லுமா? கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை வாலாக்காம தலையாக்குவார். அன்னைக்கு பாரு, நாங்க எல்லா ஜனங்களும் சேர்ந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது சத்தமா சொல்லுங்க. தாவீதுக்குள்ள ஒரு வல்லமை இறங்குச்சு. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? உங்களை உயர்த்தும், கோலியாத்தை வீழ்த்தும், மேன்மை உண்டாகும். ஆடு மேய்ச்சமே ராஜாவா மாறினா காரணம் என்ன தெரியுமாங்க? கர்த்தருடைய நாமத்துல, கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வல்லமையை கொண்டு புறப்பட்டு போன கோலியாத்தை, தாவீதை கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செஞ்சார். அந்த அனுகிரகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். இல்லையா? ரட்சிப்பு கர்த்தரால வரப்போம். இரண்டாவது ஒரு மனுஷன், மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20:12. எங்கள் தேவனை அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? பலன் இல்லை, கர்த்தர் சொல்ல, நீங்கள் நின்று கொண்டு ரட்சிப்ப உங்களுக்கு பாருங்கள். எலியா அந்த ரட்சிப்பை பார்த்தாரு. கர்த்தர் எலியாவை போஷிச்சாரு. கேரி தாற்று நீட்டு அண்டையில போஷித்தாரு. சாரி பார்த்து உதவியை கொண்டு போஷித்தாரு. தாவீதுக்கு ஒரு பெரிய நெருக்கம். இஸ்ரவேலரை 40 நாட்கள் நிந்தித்த கோலியாத்து நின்று நிந்திக்கிறான். ஒரு நாள் கடந்து போனாரு, 5 குழாங்களை எடுத்தாரு, கோலியாத்தை வீழ்த்தினாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. 3வது யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்க போறோம். அவர் சொல்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க எனக்கு என்ன கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்கள் நின்று கொண்டு ஆண்டவர் செய்ய ரட்சிப்பை பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போற விடுதலை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள செய்ய போற அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏமா அற்புதம்ன்றது என்னன்னா, ஒண்ணுமே இல்ல, தண்ணி வத்தி போச்சு, போசிக்கிறார் பாத்தீங்களா, அதே அற்புதம். காகம் திருடிட்டு தான் போகும், ஆனா காகத்தை கொண்டுதான் போசிக்கிறார், அதே அற்புதம். தண்ணி ரசமா மாறாது, ரசமா மாறிச்சு பாத்தீங்களாங்க, அதேங்க அற்புதம். அவன் ராணுவ வீரன், ராணுவ உடையெல்லாம் உடுத்தி இருக்கிறான். அனுபவம் இல்லாத சின்ன பையன் ஒரு குட்டி கோலாங்கல்ல வச்சு ஒரு மனுஷனை கொன்னது என்பது அதேங்க அற்புதம். அவன் ராணுவ உடையெல்லாம் உடுத்தி இருக்கிறான். அந்த கல்லை வச்சு அவனை அடிச்சு கொள்ள முடியுமா? ஒரு கல்லை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், யாராவது ஒரு ஆளை கொலை செய்ய முடியுமா? கழுத்து அறுத்தா கூட கொஞ்சம் நேரம் உயிர் இருக்கும். ஆனா அவன் எப்படி விழுந்தானா? முகம் குப்புற விழுந்தான், அதேங்க அற்புதம். இங்க ஒரு பிரச்சனை. யோசபாத் ராஜாவுக்கு மோவா புத்திர, அம்மோன் புத்திர, சேயின் மேல் மலை தேசத்தார் 3 ராஜாக்கள் யோசபாத்துக்கு உரமா வந்து நிக்கிறாங்க. இந்த யோசபாத் ராஜாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நீங்களும் நானும் தான் மனுஷரை தேடி போயிருப்போம். ஆனா அந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணாராம்? உபவாசத்தை குறுவித்தார். எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அவங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க எனக்கு பலன் இல்ல. அநேக பிரச்சனை நமக்கு அப்படிதான் இருக்குது, மழை போல இருக்குது. சொல்லுவான், எனக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க எனக்கு என்ன இல்ல, பலன் இல்ல. இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு எனக்கு ஆள் பலம் இல்ல, பணபலம் இல்ல, உதவி செய்ய யாருமே இல்ல. யார போல? யோசபாத் சொல்றாரு, ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க எனக்கு பலன் இல்லை.
ராஜா சொல்றாருங்க, பலன் இல்ல. பெரிய திரள் நிறைந்ததாக, திரள் கூட்டமாக, ஒரு பெரிய சேனையாக யோசபாத்தை சுற்றி எல்லாரும் நிக்கிறாங்க. அனைவருடைய வாழ்க்கை பிரச்சனை, அநேகர் உங்களை சுத்தி நிக்கிறாங்களா? பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிக்குதா? துன்பமும் உபத்திரம் உங்களை சூழ்ந்து இருக்குதா? கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, மனுஷனுக்கு முன்னாடி நிக்கல, கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறீங்க. யோசபாத்து மனுஷனுக்கு முன்னாடி போய் நிக்கல, தேவ சமூகத்தில் வந்து நிக்கிறாரு. உபவாசத்தோடு வந்து நிற்கிறார், வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு வந்து நிற்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இறங்குறாரு. 13ஆம் வசனம், ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், இந்த யுத்தம் யாருடையது? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக. யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்க? இப்ப எல்லாருமே எல்லா பிரச்சனையும் உங்களை சுத்தி நிக்குதா? எல்லா போராட்டமும் உங்களை சூழ்ந்து இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் உங்களுடையதல்ல. சும்மா இருந்தா போதும், அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுவார். உபவாசம் இருந்தா போதும், ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்து நின்னா போதும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா போதும், ஆண்டவரை பாடினா போதும். இது ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஆலயத்தில் வந்து உட்கார்றது கஷ்டம் இருக்கா? 11 மணிக்கு டீ கிடைச்சிருக்க. ஆலயத்தில் உட்கார கஷ்டம் இருக்கதா? முடிஞ்ச நல்ல ஒரு ஆகாரத்தை கத்தர் கொடுத்துறாரு, கத்தர் சோதரம். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கஷ்டமே இல்லையே, சும்மா வந்து உட்கார்ந்து சும்மா அவரை பாடி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நரகத்துக்கு போவதற்கு பணம் கொடுத்து நரகத்துக்கு போகணும். குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். பணம். சிகரெட் பிடிக்கிறதுக்கு, பான் பறக்க வைக்கிறதுக்கு, கஞ்சா, இதுக்கு என்ன வேணும்? உபச்சாரம் பண்றதுக்கு வேணுமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதுக்கு, இதெல்லாம் எங்க கொண்டு போகுதுங்க? பணம் கொடுத்து எங்க போயிட்டு இருக்காங்க எல்லாருமே? குடிக்கிறதுக்கு, சூனியம் வைக்கிறதுக்கு. குடும்பத்தை நாசமா போனது இல்லை, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. சூனியம் பார்த்தா எங்க போயிருவான்? நாள் பார்த்தோம்னா சபிக்கப்பட்டவன், குறி கேட்க போறவன், புள்ளி சூனியம் வைக்கிறவன், இவங்கள யாரா? இதுக்கு என்ன கொடுத்தா தான் போக முடியும்? இதை கொடுத்து என்ன வாங்குறோம்? நரகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறோம். வாங்குறாங்களா இல்லையா? ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாமே இலவசங்க. ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது டோக்கன் இருக்குதா? உங்க பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா? பரலோகமா பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஏதாவது பணம் கொடுத்து வாழ்றீங்களா? ஆனா பாவ வழியில போறதுக்கு எல்லாம் பணம் தான். ஆமாவே இல்லையா? பணத்தை கொடுத்து எங்க போறாங்க? பரிசுத்தமா வாழ்றதுக்கு 100 ரூபா கொடுத்தா நீ பரிசுத்தமா வாழணும் ஏதாவது இருக்கா? ஆனா கெட்டு போறதுக்கு என்ன கொடுக்கணும்? 100 ரூபா கொடுக்கணும். சிகரெட் பிடிக்கணும், கஞ்சா குடிக்கணும், சாராயம் குடிக்கணும்னா என்ன செய்யணும்? மக்கள் இன்னைக்கு எதை விரும்புறாங்க? எப்படி? பணம் கொடுத்து. எப்படிங்க? எப்படி? நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்கன்னா ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியிருக்கா? ஆண்டவரத்துல ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கா? இல்ல திருமணத்தை எடுத்து உங்களை தாங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமா மாறுறதுக்கு ஒரு 5001 கொடுக்க வேண்டி இருக்குதா? சொல்லுங்க. இலவசம். ரட்சிப்பு இலவசம், பரிசுத்த இலவசம், பரலோக ராஜ்யம் இலவசம். ஆனா ஜனங்கள் என்ன விரும்புறாங்க? பணம் கொடுத்து எங்க போயிட்டு இருக்கு? நீ அழிஞ்சு, உன் குடும்பமா அழிஞ்சு எங்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க? காசு கொடுத்த போகுது. எப்ப நீ 1 ரூபா கொடுக்க வேணாம்,
கொஞ்சம் பிரசங்கத்தை கேளு, கொஞ்சம் குடிக்காம இரு, கொஞ்சம் கஞ்சா குடிக்காம, சிகரெட் குடிக்காம இரு, விபச்சாரம் சொல்லாம, பொய் பேசாம இரு. இது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. காசு கொடுத்து போறது ஈஸியா இருக்கு. பாத்தீங்களாங்க, நீ எது ஈஸியா இருக்கு? காசு கொடுத்து போறது. இலவசத்துக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு இலவசம், பரிசுத்தமான வாழ்க்கை இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், சமாதானம் இலவசம். உங்களுக்கு சமாதானம் வேணுமா? இயேசு இடத்துல வாருங்கள். 100 ரூபாய் டிக்கெட் வெளியில மாஸ்டர் வசூல் பண்றாரா? சினிமா தியேட்டருக்கு போகும் பொழுது சினிமா பார்க்கணும், நான் மனசு சரியில்லைங்க, சினிமாக்கு போறேன், வெளியில போய் டிக்கெட்டை கொடு 100 ரூபாய். 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்தா தான் 2 மணி நேரம் என்ன செய்ய முடியும்? பொழுதுபோக்குற காட்சியை பார்க்க முடியும். நேற்று அந்த பொட்டானிக்கல் கார்டன் போனோம், 100 ரூபாய் கட்டு அப்படின்னியா. சின்ன பிள்ளை இப்ப சும்மா வளரவே இல்லை, அவனுக்கு 50 ரூபாய் கட்டு அப்படின்னாங்க. பாத்தீங்களா, அது இலவசமா காசா? சர்ச்சுக்குள்ள கூட்டு வந்த பூரா பிரச்சனை. இவங்களுக்கு 50 ரூபாய் மணிக்கு வச்சோம்னா யாரும் சர்ச்சுக்கு வருவீங்களா? குட்டி பையலுக்கு 50 ரூபாய், பெரியவங்களுக்கு 100 ரூபாய் வருவோமா? இலவசமா இருக்கும்போது என்ன செய்யல? யாரும் வர்றது? ரட்சிப்பு இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம், விடுதலை இலவசம். நீங்க நான் சொன்னாங்க கேட்டேன், இப்ப இந்த நம்புதிரி பிரச்சனையை மாத்துனது செய்வது வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு குறைஞ்சது எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? யாராச்சும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க காதுல. நம்புதிரி மந்திரம் வைக்கிறது எவ்வளவு பணமா, எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க டக்குன்னு. மந்திரவாதம் வைக்க எவ்வளவு செலவாகும் ஐயா? ஆரம்பமே 5000. சரி, அடுத்து என்ன தம்பி சொல்லுங்க? 5000. அப்புறம் 25,000 கொடுத்தாத்தே அடுத்த குடும்பத்தை கெடுக்க முடியும். 25,000 கொடுத்தாத்தே நம்ம நரகத்துக்கு போக முடியும். நம்ம இல்லையா? அவனுக்கு வச்ச பின்னாடி வச்சது யார்கிட்ட அடுத்து வரும்? வேண விதைச்சா திரும்பி வருது. காசு கொடுத்து எனக்கு என்ன ஜூனிய வச்சுக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த சூடா பையலுக்கு சூனிய வைக்கிறேன்னு. இந்த சூடா பையன் என்ன பண்ணிவிட்டியா? மொழிகால் போட்டு ஆவியில் ஜோம் பண்ணிவிட்டியா? போன ஆவி எங்க வருது? திரும்பி பச்சை என்கிட்ட. அப்ப என்னை சும்மா விடுமா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப வச்ச எனக்கு 25,000 செலவு, எனக்கு திருப்பி அனுப்புனே பாருங்க, அது எவ்வளவு செலவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? சும்மா இருக்க மாட்டாப்ல. அவன்பாட்டுக்கு இவரு சாமியல் பாஸ்டர் ஆவில நடத்த அவர் கைதட்டான்னு சொல்லி இவன் கூட்டத்தோட கூட்டமா கைதட்ட, இவன் மேல ஏதோ ஒரு வல்லமை இறங்க, அவர்கிட்ட இருக்க வல்லமை இவன்கிட்ட போக, இவன்கிட்ட இருக்கிற வல்லமை திரும்பி பிசாச வரட்ட, காசே இல்லாம அவனுக்கு விடுதலை. காசு கொடுத்து எனக்கு சூனியா. உலகம் எதை விரும்புதுங்க? இலவசத்துக்கு மதிப்பு இருக்கா? இல்ல. இப்ப நம்ம அந்நிய பாஷை நீங்க ஜோம் பண்றீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு வராம வர பிரச்சனை எல்லாம் நீங்க இலவசம் ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் நல்லவரே, வல்லவரே, சோத்திரம் ஆவியானவரே, சோத்திரம் ஆவியே, ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, இப்படித்தான் நீங்க சொல்ல போறீங்க. உங்கள்ட்ட அந்த ஆவி என்ன செய்ய இப்படியே பார்த்துட்டே நிக்கும். அது நிக்கும். நீங்கள் நின்று ஜோம் பண்றீங்க, அது ஒரு டைப்பா நிக்கும். எப்படா அது அசருன்னு பார்த்து அவர் விடாம பாடிட்டு இருக்காரு, அவனை விடாம வாசிக்கிறியா பார்த்துட்டு நீ ஒன்னும் கதைக்கு ஆகாது, நம்ம கிளம்பிட வேண்டியது. இந்த அற்புத பெருவிழாவுக்கு வந்தோம்னா நம்மள அட்ரஸ் எல்லாம் மாக்கிட்டு ஏன் அனுப்புனா எனக்கு அது என்ன செய்ய படனி தட்டி என்ன பின்னாடி ஓடி போயிடும். போகுமா போகாத? விரட்டுவீங்களா விரட்ட மாட்டீங்களா? காசு கொடுத்தீங்களா காசு கொடுக்கலையா? ரட்சிப்பு இலவசம், விடுதலை இலவசம், அபிஷேக இலவசம், பரிசுத்த இலவசம், கிருபை இலவசம். எதுவும் தேவையில்லை. வரும்போது ஒரு சேவலும் கொண்டு வர வேணாம். இங்க வேணா கொண்டு வாங்க, நாங்க அடிச்சு செய்யறோம், நாட்டுக்குடி குழம்பு வச்சுக்கிறோம். அவன்கிட்ட போனா என்ன கொண்டு போகணும்? போகணுமா இல்லையா? வெட்டிச்சல் எடுத்துட்டு போகணுமா இல்லையா? இலவசம் இலவசம். இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தவர். அவர்கிட்ட போனா பிரச்சனை தீர்ந்துடும். இந்த யோசபாத்து ராஜாக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அவர் ராணுவ அதிகாரிகளை, ராணுவ வீரர்களை வச்சிருக்கிறவர் தான். ஆனா யார தேடுறாரு? உபவாசம் பண்ணி. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக. இப்ப எல்லாரும் சும்மா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல அர்த்தம் நடந்துட்டு இருக்குது.
இந்த வியாதி உடையுது, மந்திரக்கட்டு உடையுது, பலவீனம் மாறுது, தரித்திரம் மாறுது, கீழ்ப்படியாமையின் ஆவி மாறுது, பலவீன ஆவி மாறுது. குடும்பத்துல கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. அவர் உபவாசத்தை போட்டார், அவ்வளவுதான். ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. என்ன நடந்துச்சா? அவர்கள் ஜெபம் பண்ணி துதிக்க ஆரம்பிச்சாங்க. எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எப்படி விழுந்தாங்க? வெட்டுண்டு. நீங்க ஜெபம் பண்ணா எதிரி நசிமானா? ஆனா யார் முன்னாடி வந்து நிக்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி நிப்பீங்களா? நிப்பீங்களா? நிக்கிறீங்களா இல்லையா? ஒண்ணு சும்மா வந்து நின்னா போதும். அற்புத பெருவிழால வந்து நின்னா, ஊழியக்காரோட சேர்ந்து நின்னா, அவன் காலி. எவன் காலி? வச்சுக்கோங்க, கோழியாத்த வச்சுக்கோங்க, அவன் காலி. சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு மரியாதையே கிடையாது. யாருக்கு? பிசாசுக்கு மரியாதை. வாங்க ஐயா, கொஞ்சம் உட்காருங்க. என்ன சொல்லணும்? எழு போடா, இயேசுவின் நாமத்துல சபிக்கப்பட்ட ஆவியே போ. பிசாச ஒரு குழந்தை அடிக்கடி என்னைக்கா ஒரு பேருக்கு வருவாங்க. என்ன சொல்லுக்குமா மாமா, எதுக்கு போய் கத்துறாரு, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு அந்த பிள்ளை போய் அவன் அம்மாட்ட போய் சொல்லியிருக்குது. நானே பாப்பா பார்த்து, ஏன்னா நான் என்ன செய்யணும் அதே மாதிரி அந்த பொண்ணு செய்யும். நான் எப்படி கீபோர்டு வாசிக்கிறனோ அதே போல அந்த பிள்ளை என்ன செய்யும், கீபோர்டு வாசிக்கணும். எப்படி பிசாசை டெலிவரிஸ் பண்ணணும் அதே மாதிரி டெலிவரிஸ் பண்ணணும். 2 வயசு 2.5 வயசு ஆகுது, 3 வயசு அந்த குழந்தைக்கு. அவங்க அம்மாட்ட போய் சொல்லி இதுக்கு சொல்லுக்கு பண்ணுவோம். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு சகோதரிக்கு கத்த விடுதலை தந்தார். பயங்கர ஆக்ரோஷம். இயேசு நாம அந்த செல்லா செத்து போன ஆவியில் ஆண்டவருடைய கிருபையினால் உடச்சு நொறுக்கிட்டோம். அப்ப அதை அரட்டிட்டு பேசும். எதுக்கு மாமா அவ்வளவு கோவப்பட்டாரு? எதுக்கு? இயேசு நாம சபிக்கப்பட்ட பிள்ளாத பாவலி அப்படின்னு நினைச்சுங்க. அந்த ஜூடா டப்புன்னு விழுந்து எந்திரிச்சு சேர்ல போகும்போது இயேசு நாமத்துல போ, என்ன போவே மாற்ற போப்பா அப்படின்னு நினைச்சு போக மாதிரி. இவனை சூடா போய் தமிழ் டிவி வாங்கிட்டு வராங்க போற என்னடா அப்படின்னு நினைச்சியா நாம போயிட்டு இருந்தேன். போற இல்லையா? அதட்ட நான்று பிசாசு எப்படி இருந்தாரு? ஓ என்ன போயா, என்ன நீ போவே மாற்ற போன்ற இல்ல அப்படியே சொன்னாரு. எப்படி சொன்னாரு? அதட் 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 போல்லாதான். என்ன செய்யணும்? பிசாச பிசாச வரட்டி ஜோம் பண்ணுங்க. போ பிசாச, பிசாசு போறியா? நீ ஐயா முன்னாடி வந்து நிக்கிற, நீ உனக்கு இப்படி பேசக்கூடாது. அதட்டனா கோபம். வீட்டுக்கார எப்படி வைறீங்க? வீட்டுக்காரமா எப்படி வைறீங்க? பிள்ளைய எப்படி வைறீங்க? அது மாதிரி யார வரட்டனா அது வரட்டி பாருங்க. இயேசுவின் நாமத்துல சபிக்கப்படும் பாவலிய அப்படி சொன்னா என்ன செய்யும்? போயிரும். யார் அதட்டனா? பிசாசு அதட்டுறதை விட்டுவிட்டு இருக்காளெல்லாம் அதட்டுறது. மாட்ட அதட்ட, வீட்டை அதட்ட, வீட்டுக்காரமா அதட்ட, எதை அதட்டணும்? ஜபத்துல ஆய திறக்கணும். யார துரத்தணும்? யார துரத்தணும்? அதட்டி துரத்தணும். கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த அற்புத பெருவிழாவில் நம்ம அதைத்தான் செய்யணும். எதை செய்யணும்? ஓடி போ, நாசமா போ. எதிரிய வைக்கிற மாதிரி யாரை இப்ப வைக்கலாம்? பாஸ்டர், இந்த வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு யாரையா வையணும் போல இருக்கு. சில பேர் வருத்தப்படுவாங்க. நான் இயேசுக்குள்ள இன்னைக்கு வந்தேனோ அன்னையில இருந்து யாரையும் வைக்கிறது இல்லை, யாரையும் திட்டுறதுல ரொம்ப சமாதானமா இருக்கிறையா, எனக்கு ஆனா வாய் முணுமுணுன்னு இருக்கு அப்படின்னா கண்ணை மூடி ஆவியில் நிரம்பி யாரை விரட்டுங்க? நாசமா போ, மண்ணுக்குள்ள போ, அழிஞ்சு போ, நரகத்துக்குள்ள போ. யாரை வைய ஆரம்பிச்சிடலாம்? பிசாச வைக்கிறத விட்டுவிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைய வைக்கிறாங்க. போடா பேயே, போடா வாடே, இத பிசாசு குட்டிச்சாத்தானே. குட்டிச்சாத்தானே விரட்டுங்கன்னா அதுகிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை கொஞ்சுங்கன்னா யாரை விரட்டிட்டு இருக்கிறாங்க? பிள்ளைகளை கொஞ்சணும், பிசாச விரட்டணும். ஆனா பிசாச கொஞ்சம் பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கோம்? விரட்டுறோம். அல்லேலூயா. எது தெளிவா சொல்லுகிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு எதிர்த்து நிக்கணும். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் இயேசு என்ன செஞ்ச உலகத்துல அந்த
யோசபாத்து கர்த்தருக்கு முன்னாடி நின்னாருங்க. கர்த்தருக்கு முன்னாடி நின்ன யோசபாத்து அவங்களை ஜெபம் பண்ணி துதித்தார்கள். எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம எங்க நிக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும். சங்கீதம் 1:6 வாசிங்க. சங்கீதம் 1:1 வாசிங்க. 1:6 ஒருத்தவங்க வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் இரவும் பகலுடைய வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் எங்க நிக்கணும்? இப்ப எல்லாரும் எங்க நிக்கிறாங்க? துன்மார்க்கருடைய நிக்காத, நிக்க கூடாத இடத்துல நிக்க கூடாதுங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்க வேண்டாம். நிக்கிறவன் எவனோ விழாதிருக்க கடவுள். நிக்கணும், கவனமா நிக்கணும். எங்க நிக்கிற? ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கிறியா? துன்மார்க்கருடைய ஆலோசனை உள்ள இடத்துல நிக்கிறியா? கர்த்தருடைய சமூகத்துல நின்னா கர்த்தர் உனக்கு துணையா நிப்பாரு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு துணையா நிக்கவே. நல்ல கவனிங்க. எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி நின்ற, கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா. தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே நின்று ஜெபித்த தாவீது. யோசபாத்து தேவனுக்கு முன்பாக உபவாசத்தோடு நின்று ஜெயம் எடுத்த யோசபாத் ராஜா. அதான் எலியாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 19 11வது வசனத்தை ஒரு வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் இப்ப எலியா எங்க இருக்கிறார்னா, 400 பகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்த எலியா ஆகாப்பு எசேபேலை குறித்து பயந்து கலங்கி என்ன செய்யறாரு? ஒரு நாள் பிரயாணப்பட்டு ஒரு சூர செடி கீழே படுத்து கிடக்கிறார். யாரு? எலியா. ஆனா இந்த எலியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற? யாருக்கு முன்னாடி நின்ன எலியா? வானத்துல அக்கினி இறங்கும்போது யாருக்கு முன்னாடி நின்ன எலியா? ஒரு சோர்வு வந்த உடனே இப்ப எலியா யாருக்கு முன்னாடி நிக்க வேண்டியவரு? இப்ப எங்க போய் உட்கார்ந்து கிடக்கிறாரு? உட்கார்ந்து படுத்திருந்தார். உட்கார்ந்தாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துட்டார். அல்லேலூயா. எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? சூர செடி கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்துட்டு சொல்றாரு, ஒரு கஷ்டம் வந்தவனே சொல்றாரு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன். ஒரு கஷ்டம் வந்து நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே என்ன எடுத்துருங்கப்பா, நான் போறேன், ஆண்டவரே நான் போறேன், அப்படியே கூட்டு போங்க, நீங்க உன்னை விட்டா தானே போவேன் சொல்றது. நீங்க எடுத்து கஷ்டம், இந்த குஷ்டம் என்ன தாங்க முடியும்? வீட்டுக்கு இந்த மனுஷனை கட்டி இந்த மயானம் பெற்று ஒரு சந்தோஷம் இல்லை, போறேன், நீ விடுங்க. அவர் விடவே மாட்டார். சாகணும். அவர் சொல்ற, என்ன பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் என்ன இல்ல, சாகணும்ன்ற சொல்லுகிறது. சூரச்செடி கீழே படுத்திருக்கிறாரு. ஒரு தூதன் தட்டி எழுப்புறாரு. டக்கு டக்குன்னு தட்டுறாரு. தட்டி எழுப்புன அவருக்கு போஜனம் கொடுக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் அவன் தலைமாட்டில் என்ன செஞ்சது? இதை யார் கொண்டு வந்ததுங்க? கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற எலியா ஒரு நாள் சோர்ந்து போயிட்டார். நம்ம சோர்ந்து போவோமா இல்லையா? சோர்ந்து போவீங்களா இல்லையா? எலியா போய் சூரச்செடியில படுத்தாரு. நம்ம எங்க போய் படுப்போம்? கட்டில்கள்ல படுப்போம். கட்டில படுக்கிறீங்களா? கட்டில் கடியில படுக்கிறீங்களா? வீட்டு மூலையில படுக்கிறீங்களா? பிள்ளைகளை ஏதாவது ஒன்று வஞ்சு பாருங்க. ஏன்பா இப்படி செஞ்சோன்னு? என் பிள்ளைலாம் அப்படி தெரியுது. பொம்பளை பிள்ளைலாம் போங்க, அப்படி லெஃப்ட் ரைட் அடிச்சு போவேன் போய் அப்படி நினைஞ்சு பாத்ரூம் அப்படியே கட்டில குப்பை படுத்துருக்கு. அப்புன்னு எங்க அந்த பிள்ளை வைக்கணும் ஜோனாவை அந்த உட்காந்துருக்கு. காலையில கூட ஏதோ அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு, டக்குல அடிச்சு தமால் ஒரு அடி. அதாவது போடுறாங்களா இல்லையா? அதான் வாங்கி கொடுக்கல, ஓடு வாங்கி கோச்சுட்டு. நம்ம எலியாவுக்கு பிரச்சனை. நம்மள மாதிரி அவர் மனுஷரு, அவரு சோர்ந்து போயிட்டார். 400 பேரை கொண்டவரு, சோம் பண்ணவர், அக்கினி இறங்கினோடனே அவருக்குள்ள சோறு வரத்தான் செய்யும். வருமா இல்லையா? வருமா இல்லையாங்க? அப்ப வருமா இல்லையா? யாரா நமக்கு என்ன வருது? சோறு வரத்தான் செய்யும். பண கஷ்டம்னாலும் சோறு வரும், வீட்டுல பிரச்சனைனாலும் சோறு வரும், ஏதாவது ஒரு நெருக்கம் வரும் பொழுது நமக்குள்ள சோறு உண்டாகத்தான் செய்யும்.
எலியாவுக்கு வந்துச்சு. சூர செடிக்குள்ள போய் கப்புன்னு படுத்துட்டேன். தூக்கம் தட்டுற எந்திரி சொட அப்போ தண்ணி குடின்னு நினைச்சு நம்ம மாதிரி குடிச்சிட்டு ஆஹா கத்தனை போசிட்டு விட்டா சாப்பிட்டு மறுபடியும் குப்புறப்படுத்திட்டேன். மறுபடியும் என்ன நடக்குது? மறுபடியும் தூதன் வந்து தட்டி எழுப்புறாரு. ஏய் எந்திரி, போத எந்திரி, நீ போக வேண்டிய தூரம் தூங்கிட்டா கிடக்க, எந்திரி. மறுபடியும் போஜனத்தை புசிச்சு இரவும் பகலும் 40 நாள் நடந்து எங்க வந்துட்டாரு? ஒரே பர்வதம் மட்டும் வந்துட்டார். எங்க வந்துட்டாருங்க? ஒரே பர்வதம் மட்டும் வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? நேரா போய் எங்க போய் உட்கார்ந்துட்டாரு பாருங்க, வாசிங்க 9ஆம் வசனம். அவன் அங்கே ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். எலியாவே உனக்கு இங்கே கேட்கிறாரு. வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருவாங்க, வர்ற வழியில சொந்தக்கார வீட்டுல உட்காந்துரும். வந்தேன் பாஸ்டர், ஒரு முக்கியமான பிரச்சனையை சொன்னாங்க. பிசாசு பாருங்க எப்படி வேலை செஞ்சிருச்சுன்னு. அங்க உட்காந்து பேசுறேன். பஸ் மணி 8 ஆச்சுன்னு பிரேயர் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியே போயிருப்பான். அப்படி தச பக்கமே வந்துடாது. யார் பழி யார் மேல போடுறது? வாய் வயசு வாய் பார்த்துட்டு பிசாசு எப்படி சோதிக்குது. பாசு யோசிப்பார், நீ எப்படி என்னை சோதிக்கிற? ஐயா சொல்ற ஆண்டவர் ஊழியக்காரன் நினைச்சிட்டு அப்படியாமா அடுத்த வாரம் வந்துருமா அப்படின்னு. ஆனா அவர் மனசுக்குள்ள சொல்ல முடியுமா? சொன்னோம்னா அடுத்த வாரம் விசுவாசி வராது. சோதிக்குது. யார் சோதிக்கிறா சொல்லுங்க? நம்மால் அங்கிருந்து வந்தவரு 40 நாள் இரவு பகல் நடந்தவரு நேர போய் கப்பு எங்க போய் படுத்துக்கிட்டாரு. எங்க உட்கார்ந்தாரு? சூர செடி கீழே உட்கார்ந்தாரு. படுத்த உடனே தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுக்கிறாரு. எந்திரிச்சு நடந்துட்டார். நடந்து வந்தவர் கெபிக்குள்ள போய் படுத்துட்டார். அந்த இடம் என்ன இடம்? என்ன பர்வதம்? ஒரே பர்வதம். ஆண்டு சும்மா விட்டாரா? என்ன பண்ணாரு தெரியுமா? வாசிங்க 10ஆம் வசனம். அதற்கு அவன், தேவனுடைய சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேலின் புத்திர உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் என்ன இருக்கிறேன் சொல்றாரு. நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தவன். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டேன்? கொண்டு போட்டுட்டேன். இப்ப யார் மாத்திரம் தான் மீதியா இருக்கான்? ஒருத்தன் என்ன செய்யறேன்? மீதியா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க படுத்து கிடக்காரு? எங்க படுத்திருக்கிறாரு? சிங்க கெவியில படுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எலியா பார்த்து என்ன சொன்னார்? வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த எலியா எங்க நின்னவரு? மழை வர்றதுக்கு முன்னாடி எங்க நின்னவரு? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற எலியா என்று சொன்ன எலியா இப்ப எங்க போய் நிக்கிறாரு? கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து கிடக்கிறாரு. அநேக நேரம் எலியாவை போல தேவ சமூகத்தில் நின்று தீர்க்க தரிசனம் உரைத்தவங்க தான் நம்ம, அக்கினி இறக்கினவங்க தான் நம்ம, அபிஷேகத்தில் ஆவியில பலனடைந்தவர்கள் தான் நம்ம. ஆனால் ஒரு சோர்வு வரும் பொழுது, ஒரு இழப்பு வரும் பொழுது, ஒரு குறைவுகள் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, எலியாவை போல சூரச்செடிக்கில நீங்க படுத்திருக்கிறீங்களா? கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீ உட்கார்ந்து இருக்கிறவன் அல்ல, தேவ சமூகத்திலே பர்வதத்துல வந்து நில். ஆண்டவர் எலியாவை எங்க வந்து நிக்க சொல்றாரு? எங்க வந்து நிக்க சொன்னாருங்க? கெபிக்குள்ள நின்னா நீ அழிஞ்சிருவ. பர்வதத்துல நின்னா உன்னை கர்த்தர் உருவாக்குவாரு. அற்புதம் நடக்கும். நீங்க அநேகர் என்ன செய்யறாங்க? கெபிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதே போல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரச்சனைகளுக்கு கீழே சூரச்செடி கீழே உட்கார்ந்தத போல அநேக உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீ உட்கார்ந்து இருக்கிறனால உன் வாழ்க்கையில ஒரு அடையாளம் நடக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காது. ஒரு வாரம் நீ ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு போகும் பொழுது
மறுபடியும் கெபிக்குள் அடைஞ்சிருக்கிறது போல சில பேர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. என்னால் வர முடியல, யாருடைய முகத்தை எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை, எனக்கு மனசு சரியில்லை, இந்த நாளையத்துக்கு வர்றதுக்கு எனக்கு இஷ்டம், எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது, என்னை ஃப்ரீயா விடுங்க, என்னை தனிமையா விடுங்க. யாரை போல? எலியாவை போல. எதுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? யாரையும் பார்க்க அவர் விரும்பலைங்க. அநேக நேரம் பிசாசு நம்மளை தனிமைப்படுத்துவான். பிரச்சனையை பெருசா காமிச்சு நீ எங்கேயும் போகாத, வீட்டை விட்டு வெளியே போகாத, வீட்டுக்குள்ளே இரு. பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க, தனியா உட்கார வைப்பான். பிசாசு தனியா உட்கார வச்சானாவே சிக்கல் தான். கர்த்தர் சொல்றாரு, எலியாவே வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய பர்வதத்துல நில். நீங்க எவ்வளவோ பிரச்சனை இருந்தோம், எவ்வளவோ போராட்டம் இருந்தோம், தேவ சமூகத்தை நிற்கிற எலியாவை போல இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, தேவன் எலியாவோடு இப்பதான் இடைப்பட போறாரு. எப்படி இடைப்பட்டாரா? வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதும் பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் என்ன செய்யல? இல்ல. அடுத்து பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று.